السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود. قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود. وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد. إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கிரகங்களையுடைய வானத்தின் மீது சத்தியமாக, இன்னும் வாக்களிக்கப்பட்ட இறுதி நாள் மீதும் சத்தியமாக, மேலும் சாட்சியாளர் மீதும் சாட்சி சொல்லப்படுவதன் மீதும் சத்தியமாக. நெருப்பு குண்டங்களை உடையவர்கள் சபிக்கப்பட்டனர். எரிபொருளுடைய நெருப்பு குண்டம் அவர்கள் அதன்பால் உட்கார்ந்திருந்த போது நம்பிக்கையாளர்களை அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போட்டு வேதனை செய்ததற்கு அவர்களே சாட்சிகளாக இருந்தனர். யாவரையும் மிகைத்தவனும் புகழுடையவனுமாகிய அல்லாஹுவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறெதற்காகவும் அவர்களை பழிவாங்கவில்லை. வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது. எனவே அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சாட்சியாக இருக்கிறான். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கையாளர்களான ஆண்களையும் நம்பிக்கையாளர்களான பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் பாவ மன்னிப்பு கோரவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு. மேலும் கரித்து பொசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமா அத்தியாவசியம் இருக்கக்கூடிய 2 விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது தவக்குல் அப்படின்னு சொன்னா என்ன? எந்தவித சந்தேகமும் இல்லாம நம்முடைய ரொம்ப நம்புறது. இன்றைக்கு நம்ம அல்லாஹ்வை நம்புறோம். 5 வக்து நம்ம தொழக்கூடியவங்களா இருக்கிறோம், நோன்பு நோக்கக்கூடியவங்களா இருக்கிறோம், குர்ஆன் ஓதக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஈமான் என்ன நிலையில இருக்கு? இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை அல்லாஹ்விடத்துல என்ன நிலையில இருக்கு? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டாலே உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? மனம் தளர்ந்து போயிடுறோம். அவ்வளவுதான், இந்த விஷயம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்மளே நமக்கு ஒரு முடிவு செஞ்சு இறைவன் மீது சந்தேகப்பட்டு அந்த துவாவை என்ன செஞ்சிடறோம்? நான் எவ்வளவு துவா கேட்டேன், அந்த துவா கபூலாகவே இல்லை அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? அந்த துவாவை நிறுத்தி கொள்றோம். தவக்குல் அப்படிங்கிறது அது கிடையாது. தவக்குல் அப்படின்னா எப்பேற்பட்ட சோதனைகள் நமக்கு வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டங்களை நம்ம மேற்கொண்டாலும் சரி, நம்ம இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில ஒரு துளி சந்தேகம் கூட நமக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கு தவக்குலை நம்ம அடைவதற்கு நம்ம 3 நிலையை பார்க்கிறோம்.
முதலாவது நிலை என்னன்னு சொன்னா, மனிதர்களை நம்பாமல் மனிதர்களுடைய ஆறுதலை நம்ம தேடாம இறைவனுடைய ஆறுதலை கொண்டு நம்ம திருப்தி அடைவது. இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நம்ம ஏதாவது ஒரு துயரத்தை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம், உடனே நம்ம என்ன செய்யறோம், நமக்கு நெருக்கமானவங்களுக்கு போன் போட்டு 1 மணி நேரம் உட்காந்து பேசுறோம். அவர்களிடத்தை புலம்பி தீர்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அப்பாடா நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் போன மாதிரி இருக்கு, எனக்கு உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆறுதலா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா உடனே உழவு செய்யுது, நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல 2 ரக்காய தொழுது சஜ்தாவுல நம்ம அல்லாஹ் இடத்துல முதல்ல இதை சொல்லிடணும். எல்லாம் இப்படிப்பட்ட கஷ்டத்துல நான் இருக்கேன், எல்லாம் உன்னை மட்டுமே நம்பி இருக்கேன், என்ன நீ இந்த கஷ்டத்துல இருந்து கண்டிப்பா நீ என்னை வெளியே கொண்டு வருவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வைத்து துவா செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய தாய் தகப்பன் கிட்டயோ இல்ல கணவன் மனைவிமார்கிட்ட நம்ம என்ன செய்யணும், இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு, துவா செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு அவர்களிடத்துல நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக கேளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர மனிதர்களுடைய திருப்தியையும் மனிதர்களுடைய ஆறுதலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வை நம்ம என்ன செஞ்சிடும், செகண்டரியா தள்ளிடுறோம். அல்லாஹ்வை தான் நம்ம எந்த நிலையில என்ன செய்யணும், முதல்ல வைக்கணும். முதலாவது நிலை மனிதர்களை நம்பாமல் மனிதர்களை சாராமல் அவருடைய திருப்தியை எதிர்பார்க்காமல் இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்ப்பது. இரண்டாவது நிலை என்னன்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில என்ன விஷயம் நடந்தாலும் சரி, இப்ப நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்குது அல்லாஹ்வோட நாட்டத்துலதான் நடக்குது, நம்ம கடந்த காலம் நடந்து முடிஞ்சது அல்லாஹ் நாட்டப்படிதான் அது நடந்தது, எதிர்காலத்துல நடக்க போறதும் இறைவனுடைய நாட்டப்படி மட்டும்தான் அது என்ன செய்யும், நடக்கும். மனிதர்களுடைய நாட்டப்படி இல்ல. இன்றைய காலகட்டத்துல மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. நீ ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டனா நீ அப்ப அந்த தப்பு செஞ்சல, அதற்கான பலனை நீ இப்ப அனுபவிக்கிற அப்படின்னு அவங்கள என்ன செஞ்சிடறாங்க, ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இல்ல நம்ம நிகழ்காலத்துல ஏதாவது ஒரு கஷ்டத்தை நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம்னு சொன்னா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, அதான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குல்ல அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இல்ல நம்மளுடைய ஃபியூச்சர் இருக்கட்டுமே, ஃபியூச்சரான விஷயங்கள் என்ன சொல்லலாம், இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு பெண் பிள்ளை இருக்கிறா, அவருக்கு 35 வயசு ஆகுது, அவர் இடத்துல குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்க, சுத்தி இருக்கிறவங்களும் சரி ஏன் அவர்களுடைய உறவினர்களாக தாய் தகப்பனாக இருக்கட்டுமே யாராலும் என்ன சொல்றாங்க, வயசாயிடுச்சுலம்மா இதுக்கப்புறம் குழந்தை பிறகுறது ரொம்ப கஷ்டம், வயசாயிடுச்சுல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை கேட்கக்கூடிய அந்த பெண்ணுடைய மனநிலை என்னவா இருக்கும், நம்மளே என்ன செஞ்சிடறோம், முஸ்லீம்ல நம்மளே அந்த நம்பிக்கையை இறைவன் மீது நம்பிக்கை வைக்காத அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பெண்ணுடைய நிலை என்னவாகுது, டயர்ட் ஆயிருது, தொழுகிறது கூட இன்னைக்கு தெம்பு இல்லாம பல பேர் பல கஷ்டத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன், இறைவன் மீது அந்த நம்பிக்கை இல்ல. மனிதர்களுடைய பேச்சு மனிதர்களுடைய விஷயங்கள் அதை மட்டுமே கேட்டு அதே நம்ம சார்ந்து இருக்கிறோம். இதற்கு ஒரு அழகிய படிப்பினை நம்ம என்ன சொன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். அவருடைய வாழ்க்கையில அவங்க எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாங்க, குழந்தை இல்லாம இருந்தாங்க, வயது என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு வயது முதிர்ந்து போச்சு, முடியெல்லாம் நிறைச்சு போச்சு, அவங்க மனைவி மலடியா இருந்தாங்க, அவங்களாம் குழந்தை பாக்கியத்தை என்ன பண்ண முடியல, கிடைக்கல, குழந்தை பெற இயலவில்லை அவங்களால. அப்படி இயலவில்லாத நிலையில அவங்க அல்லா இடத்துல கையின்னு என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுப்ப, உன்னையே நான் நாடி இருக்கேன், நீ அல் கரீம் நீ கொடுப்பவன் அப்படி சொல்லி அவனை நம்பினாங்க. இறைவனிடத்துல தன்னுடைய தேவை என்ன செஞ்சாங்க, இயலாம இருக்க நிலையிலையும் ஒப்படைச்சு நம்பிக்கையோட காத்திருந்தாங்க. இன்னைக்கு எஹியா அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்ட ஆண் குழந்தை அல்லாஹ் அவர்களுக்கு அழகிய முறையில கொடுத்தான். அப்போ இதுதான் நமக்கு இருக்க அழகிய படிப்பினை. அதை கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம திருப்தி அடைஞ்சுக்கணும். அப்ப கொடுத்த அதே இறைவன் தான் என்ன செய்யறான், இப்பவும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா நம்ம கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. கேட்டாலும் அதுல அவ்வளோ சந்தேகங்கள், அவ்வளோ குழப்பங்கள், இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த வயதுல நமக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, நமக்கு எல்லாம் குழந்தை பிறக்காதோ, இவ்வளவு வயசாயிடுச்சு நமக்கு இனிமே கல்யாணம் ஆகாதோ அப்படின்னு நம்மள என்ன செஞ்சிடறோம், நம்மளுடைய விதியில அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கறதுக்கு தயங்கி சந்தேகப்பட்டு நின்னுக்கிறோம். அப்போ இறைவன் இடத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி அல்லாஹ்வால மட்டும்தான் அதை நடத்தப்படும், அல்லாஹ்வால மட்டும்தான் அது நடந்தது, அல்லாஹ் தான் அதை நிகழ்த்துவான் அப்படின்னு நம்ம முழுமையா இறைவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதான நிலை என்னன்னு சொன்னா, எப்பேற்பட்ட சோதனையில நம்ம அல்லாஹ்வை நம்புவது. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு 4 வாட்டி ஒரு துவா கேட்கிறோம், ஒரு விஷயத்துக்காக கேட்கிறோம்னு வைங்களேன், இல்ல ஒரு 10 வாட்டி கேட்கிறோம், இல்ல தஹஜ்ஜுத் தொழுது கேட்கிறோம், 40-41 நாள் நேத்து வச்சு தஹஜ்ஜுத் தொழுதாச்சு, நமக்கு அந்த துவா என்ன செய்யல, கபூல் ஆகல. ஆனா நம்ம என்ன செஞ்சிடும், நான் தஹஜ்ஜுத் தொழுதும் கேட்டுட்டேன்ப்பா, எனக்கு அந்த துவா கபூல் ஆகல அப்படின்ட்டு நம்ம விட்டுறோம். அவ்வளவுதான், அந்த துவாவை என்ன செஞ்சிடும், விட்டுறோம். ஆனா இப்பேற்பட்ட மனநிலை நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் இல்ல.
நம்மளுக்கும் அவங்களுக்கான வித்தியாசம் என்னன்னு சொன்னா இந்த கேப்ல தான் இருக்கு. நம்ம அவங்களுக்கு இறைவன் மீது அந்த இருந்த நம்பிக்கை, இறைவன் மீது இருந்த அந்த மரியாதை, அந்த பயம் இன்னைக்கு நம்மள இடத்துல இல்ல. ஏன்னா நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கிறோம், இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த காலத்துல ஃபிரௌனோட ஆட்சி இருந்துச்சு. ஃபிரௌன் என்ன செஞ்சான், எந்த ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் அவனை கொல்லக்கூடிய நிலைமையில இருந்தான். அப்போ என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமோட தாய் வந்து என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க. பயப்படும்போது அல்லாஹ் என்ன சொன்னான், நீங்க முசாபிய ஒரு கூடையில வச்சு ஆற்றுல விடுங்க, நான் உங்களை உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன்னா. தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பிறந்த குழந்தை என்ன செஞ்சாங்க, அவங்க கூடையில வச்சு ஆற்றுல விட்டாங்க. ஏன், இறைவன் மீது அவங்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை. அதே மாதிரி அவர்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை என்ன செஞ்சா, அல்லாஹ் கொடுத்தான். அல்லாவோட வாக்குறுதியை அவங்க என்ன செஞ்சாங்க, முழுசா நம்பினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, நெருப்புல விழ போன நிலையில கூட அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் நிச்சயமா என்னை காப்பாத்துவான், நிச்சயமா எனக்கு அவன் பாதுகாவலன், அவன் என்னை பொருந்தி கொள்வான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. நெருப்பே அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு குளிர்ந்த சோலையா மாத்தினான் இல்லையா. அப்போ நம்மளுக்கு ஒரு சோதனை வருதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், முதல்ல அதுல அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். நமக்கு ஒரு சோதனை வருதுன்னா அது 4 விஷயங்களுக்காகத்தான் இருக்கும். முதல்ல நம்ம ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்போம், அந்த திட்டத்துல நலவு இருக்காது. நம்ம அதை கொண்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், குழப்பிக்கிட்டு இருப்போம். முதல்ல என்ன செய்யணும், நம்ம கிட்ட இருக்க திட்டத்தை விட இறைவன் மீது இருக்க திட்டம் மிக சிறந்ததா இருக்கும். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும், நம்ம எல்லாருமே இறைவன் முன்னாடி யாரு, அடியார்கள் தான். அப்ப அவனுக்கு தான் என்ன செய்யும், நம்மளுடைய வாழ்க்கையில எதை கொடுக்கணும், எது நமக்கு நலவு அப்படின்ட்டு அவனுக்கு தெரியும். நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா அவன் கிட்ட நம்ம என்ன செஞ்சிடும், முழுசா சரண்டர் ஆயிரும். அல்லாஹ் இப்படி எனக்கு ஒரு தேவை இருக்கு, நீ நிச்சயமா எனக்கு நல்லதே கொடுப்ப, நீ நல்லவே எனக்கு தருவ அப்படின்னு நம்ம நம்பிடணும். இரண்டாவது, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் நமக்கு என்ன இருக்கு, சீக்கிரமா அதுல இருந்து நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி அல்லாஹ் கொடுப்பான், நம்மளை மேன்மைப்படுத்துவான். அந்த கஷ்டத்துல இருந்து நிச்சயமா அல்லாஹ் நம்மளை வெளிக்கொண்டு வந்து நம்மளை மேன்மைப்படுத்துவான். அது எப்பேற்பட்ட வாழ்க்கையான துயரமா இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் நமக்கு என்ன செய்யாது, நிரந்தரமான விஷயம் கிடையாது. மூன்றாவது, பொறுமை. இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த பொறுமைங்கிற ஒரு விஷயமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நம்ம, அவருடைய குணங்களை நம்ம பின்பற்றிட்டோம்னு சொன்னாலே இன்னைக்கு நமக்கு சோதனைகளா இருந்தாலும் சரி, நமக்கு எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் மீது நமக்கு அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் பொறுமையும் நம்ம இடத்துல இருக்கும். யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒரு 2 வார்த்தை அதிகமா குரல் வசதி பேசிட்டாலோ, இல்ல நம்மளை கடிந்து பேசிட்டாலோ, இல்ல நம்ம அவதூறா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளால அதை பொறுத்து கொள்ள முடியுதா இன்றைய காலகட்டத்துல. அவன் 2 வார்த்தை பேசினானா நம்ம பதிலுக்கு ஒரு 10 வார்த்தை பேசினாதான் நமக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கு. ஏன்னா மனிதனை வந்து அவன் பேசினதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளால அதை பொறுத்துக்க முடியாம அவன் கிட்ட நம்ம பதில் பேசினாதான் நமக்கு திருப்தி ஆகுது. அந்த திருப்தி யார் இடத்துல இருக்கு, மனிதர் இடத்துலதான் இருக்கு. அப்போ அந்த 2 வார்த்தை அவன் நம்மளை பார்த்து பேசும்போது அவனுக்காக நம்ம அல்லாஹ், அவன் புரியாம இந்த நம்மளை பார்த்து இப்படி பேசிட்டான், இல்ல எங்களுக்குள்ள இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கியா அல்லாஹ், நீ அதை தீர்த்து வை, நீ எங்க 2 பேருக்கும் உறவை மேன்மைப்படுத்தி. இன்னைக்கு தாய் தகப்பனுக்குள்ளேயே நிறைய பேர் பேசாம இருக்காங்க, சகோதரர்கள் உறவை வந்து முறிச்சு கொண்டு இருக்காங்க, உறவுகளை முறிச்சு கொண்டு இருக்காங்க. ஏன், ஈகோ, பொறாமை. இன்னைக்கு நம்மளுடைய முஸ்லிம்கள் இடத்துல இது இருக்குங்கிறது தான் மிக கவலையான விஷயம். ஏன்னா நம்ம எல்லாம் தொழக்கூடியவங்களா இருக்கிறோம், குரானை விளங்கக்கூடியவங்களா இருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை வந்து படிப்பினை எடுக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இடத்துல இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட கவலைக்குரிய விஷயம். அதை நம்ம என்ன செய்யணும், நபியோட வாழ்க்கை எப்படி இருந்தது, நபியோட குணம் எப்படி இருந்தது அப்படின்னு அந்த சுன்னத்தான முறையை நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கணும். நபி அவங்க என்ன செஞ்சாங்க, கல்லால அடிச்சாங்க, அவ்வளோ அவதூறான பேச்சுக்களையும் பேசினாங்க. நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்களுக்காக துவா செஞ்சாங்க, அவர்களிடத்து அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கேட்டு அவளுக்கு நேர்வழி காட்டுன்னு சொல்லி துவா செஞ்சாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தலைமுறையா சண்டை போட்ட சஹாபாக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள என்ன செஞ்சாங்க, போர்க்களத்துல நீங்க அவங்களுக்கு தண்ணி கொடுங்க, நீங்க அவங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது மூலியமா என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய நற்குணங்களை வெளிப்படுத்தினாங்க. இன்றைக்கு அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய நபிமார்கள் நம்ம இடத்துல இல்ல. பல படிப்பினைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய நபிமார்கள் நம்ம இடத்துல இல்லை. ஆனா அவர்கள் விட்டு போனக்கூடிய விஷயம் நம்ம இடத்துல இருக்கு, அதுதான் மார்க்கம், தீன். அவங்க சொன்ன நிறைய விஷயம் நம்ம இடத்துல இருக்கு. அவர்களுக்கு அதிசயத்தை நிகழ்த்திய அதே இறைவன் தான் இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறான். ஆனா நம்ம அதை கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இறைவன் மீது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை என்ன செய்யல, உறுதியான முறையில இல்ல. முதல்ல நம்ம 5 வக்து தொழக்கூடியவங்களா இருக்கிறோம், குரான் ஓதக்கூடியவங்களா இருக்கிறோம், நோன்பு நோக்கக்கூடியவங்களா இருக்கிறோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் சரி, நம்ம அல்லாஹ் மீது பொறுமையோட என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். பொறுமை 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 ரொம்ப மிகப்பெரிய அவசியமான விஷயம். இன்னைக்கு நம்ம பொறுமையை ரொம்பவே இழந்துடும். மனிதர்களை திருப்திப்படுத்திட்டே இருக்கோம், இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான்னு அதை திருப்திப்படுத்திட்டே நம்ம இருக்கிறதுனால நம்ம மார்க்கத்தோட விஷயங்களை, தீனோட விஷயங்களை என்ன செஞ்சிடறோம், நம்ம மறந்துடுறோம். அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என்ன செஞ்சிடறோம், நம்ம
மறந்து போயிடுறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முப்பெரும் இருளால சோதிச்சான். என்ன இருள்? மீனுடைய வயிற்றிலோட இருள், கடலுடைய இருள், அந்த இரவினுடைய இருள். அந்த சோதனைன்னு அவர் அழகா ஒரு துவா செஞ்சாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் தேவையுள்ளவனா இருக்கிறேன், உன்கிட்ட உன்னை வணங்கக்கூடியவனா இருக்கிறேன், உன்னை தவிர யாரும் தூய்மையானவன் இல்ல, நான் அனிதமிடத்தில் ஒருவளா ஆகிவிட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு சோதனை வருதுன்னு சொன்னா கண்டிப்பா அது நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருப்போம், இல்ல ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம ஈடுபட்டிருப்போம். அந்த இடத்துல நம்ம பொறுமை இழந்திருப்போம். அல்லாஹ் நம்மள சோதிச்சு சோதிச்சு பார்ப்பான், அவன் மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோன்னு. அதிகமாக நம்ம இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இஸ்திக்ஃபாரின் மூலம் நம்மளுடைய மனது நிச்சயமா அமைதி பெறும். எப்போ ஒருவருடைய மனநிலை அவ்வளவு அவதூறான பேச்சுக்களையும், அவ்வளவு சோதனைகளையும், அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளும் நிலையிலும் ஒருவருடைய மனது அமைதி பெறுதோ, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? தூள் தூளா ஆக்கிடுவான். இன்ஷா அல்லாஹ் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, இறைவன் மீது இருக்க நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, நம்ம இழக்கவே கூடாது. நமக்கு நபி விட்டுட்டு போன நிறைய குணங்கள் இருக்கு. நபியோட குணங்களை நம்ம இன்னைக்கு அந்த சுண்ணத்தெல்லாம் மறந்துட்டோம். சுண்ணத் அப்படிங்கிறது ஆண் பிள்ளைக்கு பிறந்த உடனே ஒரு சுண்ணத்துன்னு மார்க்கம் பண்ணி நம்ம வச்சிரும், அவ்வளவுதான். அதான் அந்த ஒரு சுண்ணத் முடிஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளிடத்துல அந்த சுண்ணத் இல்ல. நபி அவங்க அவ்வளவு பொறுமையாளனா இருந்தாங்க. அவர்களை பார்த்து நம்ம படிப்பினை பெருஞ்சுக்கணும். நம்மளுடைய உம்மத்தா நம்ம இருக்கோம். அந்த உம்மத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒருவளா நம்ம ஆக்கியறணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களா அல்லாஹ் நம்மை ஆக்கியறணும். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம தொழுகைக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப நோன்பு அப்படிங்கிற நிலையில இன்ஷால்லா எல்லாருமே 5 வக்த் என்ன செய்வோம்? தொழுதுருவோம். ஆனா நோன்பு முடிஞ்சதும் நம்ம என்ன செய்வோம்? அவ்வளவுதான். அந்த கடமையை நம்ம செய்யறதுக்கு நம்மளே ஒரு அசால்ட் ஆயிரும். ஃபஜ்ருடைய நேரத்துல எந்திக்கிறதுக்கு அவ்வளவு கடினமா இருக்கு. ஆனா அல்லா இடத்துல லொஹர் தொழும் போது நீ என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துற, ஏன் அல்லா என்ன இவ்வளவு சோதிக்கிற அப்படின்னு நம்ம அல்லா இடத்துல குறைக்குரியவர்களா இருக்கிறோம். நம்ம இடத்துல இருக்க ஈமான நம்ம சரி செஞ்சுக்கணும். அதிகமான இஸ்திக்ஃபார் ஓதக்கூடியவர்களா இருக்கணும். அப்பேற்பட்ட நபியே, சொர்க்கம் உறுதியான நபி என்ன செஞ்சாங்க? ஒரு நாளைக்கு அதிகமான இஸ்திக்ஃபார் ஓதக்கூடியவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த நிலை நம்மள இடத்துலயும் வரணும். அதிகமா நம்ம என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் துஆ ஓதணும். நம்மளுடைய முக்மீனா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அண்டை வீட்டார்கள், உறவினர்களோடு நம்ம எந்த ஒரு பிரச்சனையை மேற்கொண்டாலும் அவர்களிடத்துல சபுரோட இருங்க, துஆ செய்யுங்க, பொறுமையோட இருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இதை சரிப்படுத்துவான், அல்லாஹ் இதை குணப்படுத்துவான் அப்படின்னு அவர்களிடத்துல ஆறுதல் கூடியவர்களா இருக்கணுமே தவிர, உனக்கு தெரியுமா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை அவன் வீட்டுல நடந்திருக்கு அப்படின்னு குறை கூறுபவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது. முக்மீனான நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தா இருக்கிற நம்மளுடைய வீட்டார்களை பற்றி பிறரிடம் குறை கூறுபவர்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவரும் அதுல இருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய அடியார்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம எல்லாரையும் பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமா அனைவருக்கும் நம்ம என்ன செய்வோம்? மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அனைவரிடத்துலயும் நம்ம அன்போடும் இரக்கத்தோடும் இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். இன்னைக்கு அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெரியவங்களிடம் நம்ம எப்படி இருக்கணுமா? பெரியவங்களிடத்துல கண்ணியம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். பெரியவங்களை நம்ம கண்ணியப்படுத்தணும். அதே மாதிரி சிறியவங்க இடத்துல நம்ம என்ன செய்யணுமா? அன்பு காட்டக்கூடியவங்களா இருக்கணும். சிறியவர் இடத்துல எப்படி இருக்கணும்? அன்பு காட்டக்கூடியவங்களா இருக்கணும். 3வது, படைப்பினங்களிடம் நம்ம இரக்கம் காட்டக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம இன்னைக்கு மனிதர்கள் படித்தது அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பினம் தானே. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல நம்ம இரக்கம் காட்டுறோமா? மனிதர் இடத்துல இரக்கம் அப்படிங்கிறது சக மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு இரக்கம் அப்படிங்கிற விஷயமே இல்லை. இரக்கம் அப்படிங்கிற குணத்தை நம்ம ஒரு உறவினர்கள் இடத்துலயும், ஒரு அண்டை வீட்டார் இடத்துலயும், அதாவது நம்மளோட முஸ்லிம் சமூகம் மட்டும் இல்லாம பிற மதத்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளை கொண்டும் நம்மளுடைய ஒற்றுமையை பார்த்தோம், நம்மளுடைய தீனுள்ள விஷயத்தை பார்த்தோம், பிற மதத்தவர்களும் அதிலிருந்து படிப்பினை பெற்று அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதற்கான அழகிய முன்மாதிரியா நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? நம்ம தவக்குள்ளோட ஒரு நிலையை நம்ம அடையணும். அந்த நம்பிக்கை நம்மளிடத்துல ஃபர்ஸ்ட் இறைவன் இடத்துல நமக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னாதான் நம்மளை பார்த்து பிற மதத்தவர்கள் என்ன செய்வாங்க? அதை நம்பிக்கை கூடியவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளே சந்தேகப்பட்டோம்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கு ஈமான் அடிபடுது, நம்மளுடைய தீன் கேள்விக்குறியாகுது, நம்மளுடைய ஒற்றுமை அந்த இடத்துல என்ன செய்யுது? கேள்விக்குறியாகுது. ஆக முதல்ல நம்மளுடைய தொழுகையை நம்ம சரி செய்யணும். நம்மளுடைய உறவுகளை பேணி வாழக்கூடியவர்கள் நம்ம இருக்கணும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ்
உறவினர் எடுத்து நம்ம இரக்கம் காட்டக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் முஹம்மது நபி உம்மத் அப்படிங்கிற அந்த கண்ணியத்தோட வச்சிருக்கான். அந்த கண்ணியத்துக்கு நம்மளோட நபிக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், பிற அடியார்கள் இடத்துல நம்ம என்ன செய்யணும், இரக்கம் காட்டக்கூடியவர்களா இருக்கணும். அவங்களும் அல்லாஹ்வுடைய அடியார் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட இனிமே நம்ம அனைவரையும் பார்க்கக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நமக்களோட நிலையோட மரணத்தை நம்ம எதிர்பார்க்கணும். அல்லாஹ்விடத்துல எந்தவித சந்தேகமும் இல்லாம நம்ம நம்பிக்கை வைத்து எந்த சோதனையிலும் நம்ம மனம் தளராம இருக்கணும். இன்னைக்கு இந்த சபையில எவ்வளவு பேர் பல தேவையுள்ளவளா இருப்பீங்க, பல கஷ்டத்தை மேற்கொண்டுட்டு இருப்பீங்க. உங்க விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயம் நமக்கு நடந்துராது அப்படின்னு ஏங்கக்கூடியவர்களா இருப்பீங்க. அல்லாஹ் உங்களுடைய அனைவரோட ஏக்கத்தை என்ன செய்யணும், அல்லாஹ் பூர்த்தி செய்யணும். நம்மளுடைய அனைவருடைய கஷ்டத்தை என்ன செய்யணும், அல்லாஹ் சரி செஞ்சு நம்ம அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியாரா நம்ம இந்த உலகத்திலயும் சரி மறுமையிலயும் சரி நம்ம வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்ம அனைவரும் இன்ஷா அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.